Hello students, இப்போ நம்ம class 12 business mathsல 5th chapter numerical methods பார்க்க போறோம். அதில் Lagrange interpolation method பார்க்கலாம். Example 5.22 using Lagrange interpolation formula find y of 10 from table னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. x, y, 5, 6, 9, 11, 12, 13, 14, 16. இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு நேமிங் பண்ணிக்கலாம். இது y0, y1, y2, y3, மேலே இருக்கிறது x0, x1, x2, x3ன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் இது லாக்ரேஞ்ச் ஃபார்முலான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே இன்டர்வல் ஆஃப் டிஃப்ரென்ஸிங் சேமாக இருந்ததுன்னா அது ஃபார்வர்டு இல்லை பேக்வர்டு இன்டர்போலேஷன் ஃபார்முலா. இந்த இன்டர்வல் ஆஃப் டிஃப்ரென்ஸிங் சேமாக இருந்தால் ஃபார்வர்டு அண்ட் பேக்வர்டு இன்டர்போலேஷன் ஃபார்முலா. ஒருவேளை அன்ஈக்குவலாக இருந்தால் இப்போ பாருங்களேன், 5க்கும் 6க்கும் 1, 6க்கும் 9க்கும் 3, 9க்கும் 11க்கும் 12 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா லாக்ரேஞ்ச் இன்டர்போலேஷன் ஃபார்முலாவில் போடுவோம். இல்லை இந்த கொஸ்டினில் கேட்டிருக்கிற நம்பர் தான் எக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணிக்கணும். y is equal to நம்ம டேப்லெட் காலமில் y3 வரைக்கும் போட்டிருந்தோம். இப்போ ஃபார்முலா எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லித்தரேன். y3 வரைக்கும் எழுதிருந்தோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை எழுதிக்கலாம். y is equal to y0 plus y1 plus y2 plus y3 எல்லாத்துக்கும் ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இது y0னா மேலே எப்படி வரணும்னா x minus x0, x minus x1, x minus x2, x minus x3. இங்கே நாட்டுனா மேலே நாட் வரக்கூடாது. அப்போ x minus x1, x minus x2, x minus x3 இந்த மேலே உள்ள டேர்ம்ஸ் ஏதாவது கீழே வரும். ஆனால் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸுக்கு பதில் x0ன்னு போடுவோம். அதே மாதிரி இப்போ இங்கே y1 இல்லையா, அப்போ மேலே x மைனஸ் x1 மட்டும் வரக்கூடாது, மீதி எல்லாமே வரும். இதே டேர்ம் அப்படியே கீழே காப்பி பண்ணுவோம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் x1ன்னு போடுவோம். அதே போல் இங்கே y2 இருக்கிறதுனால மேலே x மைனஸ் x2 மட்டும் வரக்கூடாது, அதை அப்படியே கீழே காப்பி பண்ணுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் x2ன்னு போடுவோம். இங்கே 3 இருக்கிறதுனால மேலே x மைனஸ் x3 வரக்கூடாது, கீழே எக்ஸுக்கு பதில் x3ன்னு போடணும். இப்போ அதோட நம்பர் தான் நம்ம டேப்லர் காலம்லேருந்து பார்த்து ஃபில் பண்ணுறோம். இப்போ y0 வந்து 12, y1 13, y2 14, y3 16. எக்ஸுன்ற இடத்துல எப்போதுமே 10 போடுவோம். x0, x1, x2, x3 நம்பர்ஸ் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ 12 into 10 minus 4 என்ன 6, 10 minus 6 வந்து 4, 1, இது -1, இது -1, இது -4, இது -6. இப்போ அந்த மாதிரி அந்த ஆன்சர்ஸில் போட்டாச்சு. இப்போ இந்த இதை ஒர்க் அவுட் பண்ணுறப்ப எப்படி பண்ணால் ஃபஸ்ட்டு எத்தனை மைனஸ் சைன்னு பாருங்கள். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ் சைன்ஸ். ஸோ ஆன்சர் ப்ளஸில் தான் வரும். கேல்குலேட்டரில் மேலே உள்ள நம்பர் எல்லாம் போடுறப்ப இன்டூவில் போடுங்க. டிவைடட் பை கீழே உள்ள நம்பர் போடுறப்ப டிவைட் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணணும். சப்போஸ் சேம் நம்பர்ஸ் தான் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் கூட பண்ணலாம். அதை தேவையில்லாமல் கால்குலேட்டரில் போடணும்னு தேவையில்லை. இல்லை அந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் எல்லாம் பண்ண வேண்டாம்னா டேரெக்டாகவே போட்டுருங்க. அப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணால் 2. அதே போல் இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மைனஸ் சைன் இருக்கு, ஆட் நம்பர். ஸோ மைனஸ்னு போட்டுட்டு கால்குலேட்டரில் இப்போ 5 கேன்சல் ஆகிடும். 1 எல்லாம் வந்தால் கால்குலேட்டரில் போட வேண்டாம். அப்போ 13 டிவைடட் பை 3 போட்டால் 4.33. இங்கே 2 மைனஸ் சைன் வருது. ஸோ இட்ஸ் ஈவன் நம்பர், ப்ளஸ் போட்டு போடுறோம். இங்கே மைனஸ் சைனே இல்லை, ஸோ ப்ளஸ் போட்டு போடுறோம். ஸோ யர் ஆன்சர் வில் பி 14.67. இப்போ எக்ஸசைஸ் 5.2ல கொஸ்டின் நம்பர் 9 பார்க்க போகிறோம். ஓகேவா? யூசிங் இன்டர்போலேஷன் எஸ்டிமேட் த அவுட்புட் of a factory in 1986 from data. ஸோ இயர் கொடுத்துட்டாங்க, அவுட்புட் இன் டன்ஸில் கொடுத்துருக்காங்க. y0, y1, y2, y3 அது பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்டர்வலை செக் பண்ணி தான் நம்ம ஃபார்வர்டாக பேக்வேர்டாக லாக்ரேஞ்சான்னு பார்க்க போகிறோம். இங்கே 4, இங்கே வந்து 4 வருது, பட் இங்கே 8 வருது. ஸோ இன்டர்வல் டிஃப்ரென்ஸிங் சேமால. ஸோ இது லாக்ரேஞ்ச் ஃபார்முலா. ஆல்ரெடி நான் ஃபார்முலா எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். y equal to y0 plus y1 அதே மெத்தட். ஸோ ஃபார்முலா எழுதிடுறோம். இப்போ அதில் என்ன பண்ணுறோம், நம்ம நம்பர் தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு சிங்கிள் டிஜிட் மாறினாலும் உங்களுக்கு ஓவரால் கேல்குலேஷன் ஆன்சர் இது எல்லாத்தோட மார்க்குமே போயிடும். இந்த சம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு ஃபார்முலாவுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. இந்த ஃபைனல் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு தெரியுமா, அதுக்கு வந்து 2 மார்க்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஃபைனல் ஆன்சருக்கு 2 மார்க்ஸ்னு இருக்கும் இஃப் இட் இஸ் அ 5 மார்க் கொஸ்டின். ஸோ ஒரு சின்ன நம்பர் தப்பாக போனாலும் மார்க் கிடைக்காது. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்.
தென் அதோட ஆன்சர்ஸ் போடுறோம். இதில் எத்தனை ப்ளஸ் எத்தனை மைனஸ்னு பார்த்துட்டு எழுதிட்டோம். அவுட்புட் இன் டன்ஸ்ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கனால நம்ம இங்கேயும் என்ன பண்ணுறோம், இன் 1000 டன்ஸ்னு எழுதுகிறோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 5.22வும் எக்ஸசைஸ் 5.2ல் கொஸ்டின் நம்பர் 9 பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.